அந்த பசங்க காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன பண்ணலாம்? பின்னாடியே போலாமா? அதுக்கு அவசியமே இல்ல. அவங்கள எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாம கிளம்பலாம். டின்னருக்கான நேரம் வந்துருச்சு. என்ன பையனே திரும்ப திரும்ப நாங்களே உதவி பண்ணணுங்கிறியே? ஷீரோ, ஓ என்ன ஷீரோ, நீ எதுக்கு இங்க வந்த? எங்கயாவது போயிருக்கலாம்ல. இது இவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கேப்பா. ரொம்ப நல்லதா போச்சு. நீ நல்ல பையன் ஷீரோ. இந்த சாஸ் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது இல்ல? ஆனா இந்த சாஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க நம்மள சும்மாவே விட மாட்டாங்கப்பா. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? சாஸோட சேர்த்து ஃப்ரைட் நூடல்ஸை எப்படியாவது நான் சாப்பிட்டாகணும். அதுவும் எங்க அம்மா அப்பா என் தங்கச்சியோட சேர்ந்து எப்படியாவது நாம அந்த ஃப்ரைட் நூடல்ஸை சாப்பிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம நாம நம்ம அம்மா அப்பாவையும் காப்பாத்தி ஆகணும். எதிரிகளுக்கு பாடம் கத்து கொடுத்தாங்கணும். தப்பி தவறி கூட இந்த சாஸ் உங்க கைக்கு கிடைச்ச கூடாது. இதை எப்படியாவது மிஸ்டர் கென் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு காசுக்காகவே நாம காப்பாத்தணும். அப்ப சரி, நாம எல்லாரும் ஒன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எப்படியாவது காசுக்காகவே தாவா திருவிழாவுக்கு போகலாம். இப்ப ரொம்ப இருட்டிருச்சு. நம்ம படுத்துட்டு காலையில போலாமேப்பா. சரியா சொன்ன. ஒரு நிமிஷம் நில்லுங்க மிஸ்டர் கென்னோட கடைக்கு என்ன ஆச்சு?